ஃபீல்டில் புதுசாக ஒன்று வர்றது பழசுக்கு இடையூறாக தான் இருக்கும். மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மாட்டு வண்டி குதிரை வண்டி ஓடின காலமெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ட்ரெயின் பஸ்ஸுன்னு ஒவ்வொன்றா வந்துச்சு. கை ரிக்ஷாவை பெடல் ரிக்ஷா ஒன்றும் இல்லாமல் பண்ணுச்சு. டாக்ஸியை விட ஆட்டோவில் போகிறது சிக்கனம். இப்போ ஆட்டோவில் போகிறத காட்டிலும் ரொம்ப ரொம்ப சிக்கனம் பைக் டாக்ஸியில் போகிறது. அதான் ரேபிடோங்கிற பேரில் சிட்டிகளில் பைக் டாக்ஸி ஓடிட்டுருக்கு. ஆனாலும் பைக் டாக்ஸி ஓடுறதுக்கு சட்ட சிக்கல்கள் இன்னும் தீர்ந்தபாடு இல்லை. இப்போ விஷயம் அது இல்லை. சார்ஜ் கம்மியாக இருக்குன்னு ரேபிடோ பைக் டாக்ஸி புக் பண்ணால் எதிர்முனையில் இருக்கிற கேப்டன் 20 ரூபா அதிகமாக கொடுங்க 30 ரூபா அதிகமாக கொடுங்க அப்போ தான் வருவோம்னு அடம்பிடிக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் ஆட்டோ கட்டணத்துக்கு பயந்து ரேபிடோவில் போகிறோம். அன்றைக்கி மதுரை ரயில்வே ஜங்ஷனில் இருந்து பொன்மேனி ஏரியாவுக்கு போகிறதுக்கு புக் பண்ணால் ரேபிடோ ஆப் ரூபா 51 காட்டுது. ஆனால் கேப்டன் கேட்குறது 80 ரூபா. இத்தனைக்கும் அனுமதிக்கப்பட்ட டிப்ஸ்னு கூடுதலாக 20 ரூபாய்க்கு ஓகே சொன்னாலும் மேலே 10 ரூபா கொடுங்கன்னு வம்பு பண்ணார் கேப்டன். வேறு வழி கொடுத்து தான் ரேபிடோவில் போக வேண்டியதாச்சு. இத்தனைக்கும் ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்டுறதுக்கு ஏகப்பட்ட நிபந்தனைகள் இருக்குது. அதையெல்லாம் எந்த கேப்டன்னா பைக் ஓட்டுறவர் தான் கடைப்பிடிக்கிறதே இல்லை. ஆனால் கேப்டன் சரியில்லைன்னு ஆப் மூலமாக நம்மளால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அவ்வளவுதான். வர வர ஆட்டோக்காரங்க மாதிரியே ரேபிடோ ஓட்டுறவங்களும் எரிச்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் ரேபிடோ என்ன தீர்வு காண போகுதோ? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.